ஜிஎஸ்எம் ஸ்கேமு, சிலிக்கான் வாஸ் ஸ்கேமு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி தான் நல்ல குவாலிட்டி டிஷர்ட்டை இருந்துட்டு பார்த்து வாங்குறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரெட் லேபிள் யான் இருந்துட்டு யூஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லி கேளுங்க. ரெட் லேபிள் யானு தான் இருந்துட்டு பியூர் குவாலிட்டி காட்டன் டிஷர்ட்டு. அதை இருந்துட்டு எப்படி ப்ரோ நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் லேப் டெஸ்ட் கொடுக்கலாம். என்னாலலாம் லேப் டெஸ்ட் கொடுக்க முடியாதுன்னு யோசிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வாங்குற ஹோல்சேலர்கிட்ட இருந்துட்டு இது ரெட் லேபிள் யானான்னு கேளுங்க. அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, நீங்கள் ஜிஎஸ்டி பில்லாக போட்டு வாங்குங்க. நிறையா பேர் இருந்துட்டு ஜிஎஸ்டி பில்லு போட்டால் 5% எச்சாகுதுங்கிறதுக்காக ஜிஎஸ்டி பில்லு வேணாங்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஜிஎஸ்டி பில்லு போடுறதுனால ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோலையே சொல்கிறேன். இப்போ இருந்துட்டு நம்ம ஜிஎஸ்டி பில்லு போட்டு வாங்கும்போது அந்த ஃபேப்ரிக் இருந்துட்டு 1 or 2 வாஷ்லேயே இருந்துட்டு அந்த டிஷர்ட் நல்லா இல்லை அப்படின்னா, நீங்கள் வாங்கின செல்லர்கிட்ட இருந்துட்டு கேட்கலாம். இந்த டிஷர்ட் இருந்துட்டு இவ்வளோ குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க இருந்துட்டு துணி குடோனில் வாங்கின அந்த பில்லை காட்டுவாங்க. அந்த பில்லில் இருந்துட்டு உங்களுக்கு எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். அவங்க காட்ட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் காட்ட சொல்லலாம். உங்ககிட்ட ஜிஎஸ்டி பில் இருக்குது, எல்லா ப்ரூஃபுமே வச்சுருக்கீங்க. அதை காட்டி நீங்கள் அந்த ஃபேப்ரிக் நல்ல குவாலிட்டி டிஷர்ட்டா அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அடுத்த சேல்ஸை. இல்லை இந்த குவாலிட்டி இருந்துட்டு இப்போ வந்துருச்சு, அடுத்த இதில் நல்ல குவாலிட்டி தருவோம் அப்படின்னா, அது எப்படியா இருந்தாலும் அந்த குவாலிட்டி மிஸ்டேக் வந்துகிட்டே தான் இருக்கும். நாங்கள் இருந்துட்டு எல்லாமே கேரண்டி தருவோம். ரெட் லேபிள் யான் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வாங்குகிற செல்லரும் இருந்துட்டு இந்த கேரண்டியெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வாங்குங்க. இதே மாதிரி கண்டென்ட் கேம்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.